நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் வருகிற ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் வெளியீடாக தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. வினோத் இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்கள் கூட பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன் ஆகிய பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. விஜயின் கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறதுனால அவருடைய வழக்கமான திரைப்படங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பை தாண்டி இந்த திரைப்படத்திற்கு வானளவு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தின் முதல் பாடலான தளபதி கச்சேரி இப்போதான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியாகி இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து இப்போது இந்த திரைப்படத்தின் செகண்ட் சிங்கிளான ஒரு பேரே வரலாறு அப்படின்ற பாட்டை நேற்று ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி கச்சேரி பாடலை நடிகர் விஜயும் ராப் பாடகர் அறிவும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு பேரே வரலாறு அப்படின்ற இந்த செகண்ட் சிங்கில் பின்னணி பாடகர் விஷால் மிஸ்ராவும் அனிருத்தும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் விவேக் இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கி வருகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்கான வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக படத்தினுடைய சில காட்சிகளையும் சரி பாடல்களையும் சரி அந்த அரசியலுக்கான சூடு இருக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் மட்டுமல்ல அவருடைய தொண்டர்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரியான பாடல் வரிகளை இந்த பாட்டில் பாடலாசிரியர் விவேக் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். நம்ம மக்கள் நினைக்காமல் ஒரு மாற்றம் பிறக்காது, தலை வந்தால் தரமானவன், உன் பேரை கேட்டால் உடல் உறைஞ்சே போகும், விழித்திரையில் பார்த்தால் மனம் கரைஞ்சே போகும் அப்படின்ற மாதிரியான பாடல் வரிகளை அவர் கொடுத்திருக்காரு. குறிப்பாக களத்தில் இவன் இருக்கும் வரையில் இருக்கும் பயமே அப்படின்ற மாதிரி அவருடைய அரசியல் களத்தை சுட்டி காட்டுற மாதிரியான பாடல் வரிகள் கேட்கறதுக்கு தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கூஸ்பம்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அழியாதது இந்த வாளின் கதையே உள்பட பல வரிகளை அவருடைய இந்த திரைப்பாடலுக்குன்னு மட்டும் இல்லாமல் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கே கொடுத்திருக்காரு பாடலாசிரியர் விவேக் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய பாடல்களுடைய அந்த லிரிக்கல் வீடியோவில் ஒரு இடத்துலையாவது அந்த பாடலுக்கான டான்ஸ் வீடியோ ஏதாவது ஒன்று இருக்கும், அல்லது பாட்டிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். அந்த வகையில் விஜய் அவர்களுடைய ஒரு குட்டி டான்ஸ் ஸ்டெப்ஸை இந்த பாட்டில் லிரிக்கல் வீடியோவில் சேர்த்துருக்காங்க. பின்னாடி குரூப் டான்சர்ஸ்லாம் நிற்க வித்தியாசமான அந்த லைட்டிங்கில் கிட்டத்தட்ட சில் அவுட் மாதிரியான ஒரு அமைப்பில் விஜய் அவர்களுடைய அந்த மாஸ் அண்ட் கிளாஸான டான்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமாகவே இது ஹூக் ஸ்டெப்பாக மாறி இந்த பாடலுக்கான அடுத்தடுத்த ரீல்ஸும் ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.